பிள்ளைகள், குடும்பத்துக்கு அப்பாலே இருப்பார்கள் அனாதைகள். அனாதை என்றால் யாரு? இஸ்லாத்தின் பார்வையில் அனாதை தகப்பன் மரணித்த பிள்ளைகள் தான் அனாதை. ஆனால் எமது சமுதாயத்தில் தகப்பன் உயிரோடு இருந்து மரணித்ததை விட மோசமான நிலையிலே சில குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதுல தகப்பன் உயிரோடு இருந்தால் 2 பிள்ளையை பெற்றுட்டான், 3 பிள்ளையை பெற்றுட்டான், பொண்டாட்டியை விட்டு போட்டு போயிட்டான். போனவன் பிள்ளைகளை ஒரு நாளும் கவனிக்கிறது கிடையாது. 5 காசும் அவனால வராது. அவன் அந்த தாய் என்ன செய்யறா? அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக உடலாம் அலைகிறான். அந்த போடியார விட்ட, இந்த முதலாளியில விட்ட, இப்படி அலைஞ்சி 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 அனாதை இல்லாத பிள்ளைகளுக்கு அனாதை பட்டம் சூட்ட நிலையில அவன் அலைஞ்சு சென்றான். அந்த தகப்பன்மார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் ஆளாகக்கூடியவர்களாக ஆயிடுவார். இந்த பிள்ளைகளை தத்தளிக்க விட்டு இப்படியே போனாங்களே, பொண்டாட்டியோட பிரச்சனை, வைஃபோட பிரச்சனை, அதுக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சது? உனக்கும் வைஃபுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, மனைவி நீ தலாக் சொல்லலாம், உனக்கு அனுமதி. அல்ல மனைவி உன பசை செஞ்சிருக்கலாம், உனக்கு அவளுக்கு அனுமதி. பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு செலவழிப்பது உனது கடமை. அவைகள் பருவ வயதை அடையும் வரை, பருவ வயதை அடைந்து அவர்கள் தொழிலுக்கு போகும் வரை, அதுல இந்த காலத்துல பருவ வயதை அடைஞ்சு அதுக்கு பிறகு ஏஐ படிச்சு அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போகும் வரையில காசு கொடுக்குறது அது மார்க்கம் அல்ல. அது இப்ப உள்ள கலாச்சாரம், அது நடைமுறை. இஸ்லாத்தின் பார்வையில் அவன் பருவ வயதை அடைந்தால் அவன் தொழிலுக்கு போகலாம். அவன் தொழிலுக்கு போகிறானா அவனோட இரணத்தை தேடிக்குவான். ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையை பொறுத்தவரையில அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரை இவர் கொடுத்துத்தான் ஆகும். ஆறு பாப்பாக்காரன். சில நேரம் சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையாக மனைவி ஆத்திரத்துல பிள்ளைகளை நீ பேசப்படாதுன்னு சொல்லிடுவான். அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? பாப்பாவோட இல்லையே நம்ம ஊர்ல, உம்மான வீட்டான இருக்கிற அதே ஒரு பெரிய கர்மம். உம்மான வீட்டுல இருந்ததால பிள்ளைய தாயோட இருக்கும். பாப்பாட வீட்டுல இருந்தால் பாப்பாதான் மொத்த செலவு. உண்மைதான் பசை வந்து அவ போய் திருவா, தலா கண்டாலும் அவ போய் திருவா. நம்ம வாழ்க்கையின் சிஸ்டத்தை அச்சை அப்படி தலைவரை பிரட்டி வச்சிருக்கிறதால பிள்ளைகள் எல்லாம் உமா கூட கட்டுப்படுது. உமா சொல்லுவா, பாப்பாவை பத்தி அப்படியே கொட்டுவா. இல்லாதது பொல்லாதது இருந்தது எல்லாத்தையும் கொட்டி என்ன விட்டு போட்டு போனேன் அல்லது நான் பதிவு செஞ்சவனோட இவருக்கும் தொடர்பு வைக்கக்கூடாது, பிள்ளைகளை மனசையும் கெடுத்து போட்டுவார்கள். இந்த மாதிரியான நிலையில பாப்பா நினைப்பாரு நம்மளோட அந்த பிள்ளைகள் பேசுறதுன்னு பிள்ளைகளை கண்டிக்க இயலாது. அது சின்ன பிள்ளைகள், அவர்களுக்கு தெரியாது. எனவே அந்த பிள்ளைகளுக்குரிய காலம் வரை செலவழிப்பது அவருடைய கடமை. சரி, அது ஒரு பக்கம். எனவே இந்த மாதிரி அனாதைகளாக இருப்பவர்களுக்கு அடுத்து நீ தேடி கொடுப்பது, குடும்ப உறவினர்கள் குடைவாய்க்கு கொடுத்த பின் இன்னும் இருக்கா கொடுக்கணும் இல்லையா, அனாதைகளை தேடி பார்த்து கொடு. அனாதைகளோடு நிறுத்தாத. முன்னுரிமை, அல்லாஹ் முன்னுரிமை அடிப்படையில் சொல்ல